So, good morning to all. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். கரண்ட்லி இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 27 ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த வீடியோவோட போகிறது ஒரு மெயின் எய்ம் என்ன நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், ஏன் ஆப்ஷன் பையர் எல்லாம் 90% லூஸ் பண்ணுறாங்கன்றத நான் இன்னைக்கு லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லியும் தரப்போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்க்க பேஷன்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக முடியாது. ஏன்னா ட்ரேடருக்கு முக்கியமே பேஷன்ஸ் தான். அந்த பேஷன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ எங்கேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களால் என்ன கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு ட்ரேடர் ஆக முடியாது. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரும்போது இருக்கிற பேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 1000 ரூபா வருதுன்னா 1500 பார்க்குறீங்க, 1500 2000 பார்க்குறீங்க, அதுவும் சீக்கிரமாக வரணும்னு பார்க்குறீங்க. அது மார்க்கெட் சார், ராக்கெட் கிடையாது டக்கு டக்குன்னு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி தான் போகும். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஒரு ஓப்பனிங் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி ஓஆர்பி படி உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே கன்சாலிடேட் ஆகுது. நான் கிளியர் கட்டாக என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்போ 975, அதாவது 975 வைக்கும் போது ரவுண்டாக வைக்கிறேன். 47,000 கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் நான் வந்து கால் சைடு போக மாட்டேன். ஓகே சார், ரைட். ஸோ கால் சைடு நான் போக மாட்டேன். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும். ஓகே, மேபி 46,000 கிராஸ் ஆச்சுன்னா மேபி ஒரு 100-150 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போகலாம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி ஷார்ட் கவரிங் வரும். ஸோ மார்க்கெட்டில் மேபி ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கலாம், இல்லாட்டி செகண்ட் ஹாஃபில் மேபி ஃபால் ஆகலாம். ஓகே, கம்மிங் பேக் டு மை அனாலிசிஸ். என்ன சொல்லித்தரேன் இன்னைக்கு பாருங்கள். ஏன் நீ ஒரு ட்ரேடர் லூஸ் பண்ணுறாங்க சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் சார். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதை மட்டும் தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் சார். மார்க்கெட் இப்போது 46,877 வச்சுப்போம். 877 ஓடிக்கிட்டு இருக்கு. 46,877 ஓடி இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 46,800 நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். நல்லா பாருங்கள். 46,800 ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ 46,800 நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது இங்கே வாங்க. 800 கால் சைடு, அதாவது 800 877 அப்படின்னு பார்க்க போனால் ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? 77 ரூபா இருக்கணும். 800லேருந்து 877 தான் மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் 77 ரூபா இருக்கணும். கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரூபா இருக்குது? 142 ரூபா இருக்குது. அப்போ யோசிப்பீங்க, 77 ரூபா இருக்க இடத்துல 142 ரூபா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரிமைனிங் பணம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 142லேருந்து 77 மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருது? இது ஒரு 80ன்னு வச்சுக்கோங்க. 80 ஒரு 80 ஒரு 60 63 65 65 ரூபா. 65 ரூபா வெறும் டைம் வேல்யூ. 65 ரூபா டைம் வேல்யூ சார். நீங்கள் 65 ரூபா டைம் வேல்யூன்னு யோசிச்சு பாருங்கள். 65 ருபீஸ் ப்ரீமியம், 15 லாட்டு. யோசிச்சு பாருங்க. அதாவது 900 ருபீஸ் சும்மாவே உங்களுக்கு டைம் வேல்யூ. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் இதே ப்ரைஸில் இன்னைக்கு எக்ஸ்பைரியே ஆயிடுச்சுன்னு வைங்க. இதே ப்ரைஸில் ஆடிக்கிட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆச்சுன்னா, இதே ப்ரைஸில் 877 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களோட அந்த 870 எவ்வளோ ரூபாய் மைனஸ் ஆகும்? 65 ரூபா, 65 ருபீஸ் மைனஸ் ஆயிரும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரியில் 65 ரூபா உங்களுக்கு லாஸில் காட்டும், இதே ப்ரைஸில் ஆடினாலும். அப்போ அந்த 65 ரூபா எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த ஆப்ஷனை செல் பண்ணாங்களோ அவங்க பேக்கெட்டில் போச்சு. மார்க்கெட் மேலேயே போகலை. யாரெல்லாம் 800 செல் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேக்கெட்டில் போயிடுச்சு. சிம்பிள் ரூல்ஸ். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடுதோ, ஓகே ரைட், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்ககிட்ட இருக்குதோ, ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுதான் ஆக்சுவலாக அந்த கான்ட்ராக்ட், அதாவது 46,800 கான்ட்ராக்ட் உண்டான இன்ட்ரென்சிக் ஆக்சுவல் வேல்யூ. அதுக்கு மேலே எவ்வளோ பணம் இருக்கோ அதெல்லாம் டைம் வேல்யூ. சரி, இங்கே பாருங்கள்.
இப்படி சொல்றீங்களா? இப்ப பாருங்க. இப்ப அடுத்த எக்ஸ்பைரி பாருங்க. 3 ஏப்ரல் இருக்கு. கமிங் பேக் டு 3 ஏப்ரல். சேம் 3 ஏப்ரல் பாருங்க. இங்க பாருங்க. மார்க்கெட் எதுல போயிட்டு இருக்கு? 837ல ஓடிட்டு இருக்கு. இந்த பாருங்க நான் சொன்னேனே மேல போகாதுன்ட்டு வந்துட்டு இருக்கு கீழ. நோ இஷ்யூஸ். இப்ப 837 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 832, 828 இத வச்சுக்குவோம். ஓகே. ஒரு வேல்யூ வரட்டும் இருங்க. 844. 844 வச்சிருக்கோம். நான் சேஞ்சுக்கு வச்சுக்குவோம். 844. இப்ப பாருங்க ஆப்ஷன் செயின்ல 48, 844 அதாவது 800 இருக்கு. மார்க்கெட் 844 ஓடிட்டு இருக்கு. இதோட வேல்யூ எவ்வளோ? வேல்யூ எவ்வளோ சார்? ரூ. 542. அதாவது ரூ. 42 தான் அதோட ஆக்சுவல் வேல்யூ. ஓகே. ரூ. 44 ஐ மீன் சாரி 800 800ல இருக்குது. மார்க்கெட் இப்போ 844 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் வேல்யூ அதுதான் 44 ருபீஸ் தான். ஆனா அதை உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் செல் பண்றாங்க? ரூ. 542. 44 எங்க இருக்கு? 542 எங்க இருக்கு? தயவு செஞ்சு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ரூ. 42 பொருளை உங்களுக்கு ரூ. 542 கொடுத்து வித்தோம்னா நீங்க வாங்கிருவீங்களா? ஆனா நீங்க வாங்குறீங்களே, ஏன்னா நீங்க ஒரு பையர். அந்த காரணத்தினாலே நீங்க லூஸ் பண்ணிடுறீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூ. 542 வாங்கிட்டாங்களா? ஓகே. உங்களை வித்துட்டாங்களா? நோ ப்ராப்ளம். அடுத்த எக்ஸ்பைரி வரைக்கும் இதை ஆட் பண்ணுங்க. 800 + 540 அதாவது 8 + 5 அதாவது ரூ. 47,342. 47,342 மேல போனாதான் ரூ. 1 போனாதான் ரூ. 1 கூட மேல போய் க்ளோஸ் ஆகும்போது நான் கிளியரா சொல்றேன் க்ளோஸ் ஆகும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு லாட் ரூ. 15 15 × ரூ. 1 ரூ. 15 லாஸ் காட்டும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அடுத்த எக்ஸ்பைரி வரைக்கும் மார்க்கெட் இது கீழே சுத்துது, இது கீழே இருக்குது. அதாவது 47,342 ருபீஸ் 10 பைசா கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபுல் பிரீமியம் அவங்களுது. என்ன சொல்றீங்க? ஏன்னா இதுல இருக்கிறது வெறும் டைம் வேல்யூ. ரூ. 42 அது வெறும் ரூ. 44 டைம் வேல்யூ. ரிமைனிங் ரூ. 498 10 பைசா. ஓகே. சாரி ரிமைனிங் ஐ மீன் ரூ. 42 தான் உங்களுக்கு 44 ருபீஸ் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 44 ருபீஸ்னு வைக்க போனீங்கன்னா அந்த 44 தான் இன்ட்ரின்சிக் அதோட ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் பிரைஸ். ரிமைனிங் ரூ. 498 என்னவா இருக்கு உங்களுக்கு? டைம். வெறும் டைமுக்கு கொடுக்குறீங்க. அதனாலவே மார்க்கெட் சைடுவேஸ்ல போனா லாஸ் வர காரணம். பையர் லாஸ் போக காரணம். இதோட கிளியரா உங்களுக்கு நான் எதுவும் புரியும். அதே மாதிரி புட் சைடு வாங்க. புட் சைடு பாருங்க ரூ. 286 இருக்கு. புட் செல்லிங்ல. ஓகே. ஸோ ரூ. 286 வச்சுக்கோங்களேன். ரைட். நீங்க யோசிச்சு பாருங்க -286 ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா பாருங்க என்ன பிரைஸ் இருக்கணும் சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ்லேருந்து எவ்வளோ? ரூ. 20 இருக்கணும். ரூ. 20 இருக்க இடத்துல ரூ. 286 வாங்குறீங்க. அப்போ ரூ. 286 பார்த்துக்கோங்க. ரூ. 266 உங்களுக்கு வந்து டைமுக்கு மட்டுமே நீங்க வேஸ்டா கொடுக்குறீங்க. இது யார் பாக்கெட்ல போகுது? செல்லர் பாக்கெட்ல போகுது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டா? SGX நிஃப்டி உங்களுக்கு வந்து சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகுதுன்னு தெரியும். ஏன் அங்க ஆகுது? ஏன் அவங்க நம்மளோட நிஃப்டி ட்ரேட் பண்ணாங்க? ஏன்னா சிங்கப்பூர்ல கிளியர் கட்டா சொல்றேன் பையர்ஸ் ரொம்ப பையர்ஸ் இல்லவே இல்லை. யாரெல்லாம் அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண எல்லாரும் மேக்ஸிமம் தே ஆர் செல்லர்ஸ். செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பையர் தேவை. பையர் எங்கே அதிகமாக இருக்காங்க? நம்ம இந்தியாவில். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்காக இந்தியன் பையரை அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காகன்னு வச்சுக்கோமே தே ஆர் ட்ரேடிங் எக்ஸிஎஸ் நிஃப்டி. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க செல்லர்ஸ் மேக்ஸிமம் தே ஆர் செல்லர்ஸ். எல்லாமே செல்லர்ஸ் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் எல்லாமே செல்லர்ஸ். நோபடி இஸ் அ பையர். பையர் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருக்காங்க. சொல்லாமல் பார்த்தீங்களா ஊரில் இருக்க அறிவாளிங்கெல்லாம் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் இங்கே பையிங்க காமிச்சு உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் பையர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. பையரோட சக்ஸஸ்ஃபுல் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன். பிகினராக இருந்துட்டு மார்க்கெட்டில் எதுவுமே தெரியாமல் டக்குன்னு இறங்குறீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் உங்களுக்கு லாஸ் நிறைய வர சான்சஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம் பாருங்கள். கிளியர் கட்டாக டவுன் இருக்குது.
என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அடுத்த ஒரு 2, 3 நாள்ல இந்த இடத்துல வரணும். 86 46,600 வரணும். நான் செல் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் செல் பண்ணி வச்சிருக்கேன். இதே 46,800 நான் செல் பண்ணியிருக்கேன். செல் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிருவேன். ஒரு 2, 3 டேஸ் உங்களுக்கே தெரியும். நாளைக்கு ஒரு வொர்க்கிங் டே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 நாள் லீவ். ஃப்ரைடே லீவ். குட் ஃப்ரைடே, சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஸ்ட்ரெய்ட்டா மண்டே தான். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு டைம் வேல்யூ எவ்வளோ வந்து ஒரு செல்லரா இருந்து கிடைக்குதுன்னு. சிம்பிள் லாஜிக். தயவு செஞ்சு இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, பிரைஸ் செக்ஷன் பாருங்க. நல்லா பிக் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் பையரோட கேண்டில் அப்படியே கம்மியாயிருச்சு பாருங்க. செல்லர்ஸ் கேண்டில் பெருசாச்சு. ஒரு பெரிய உங்களுக்கு செல்லிங் பிரஷர். இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். மார்க்கெட் இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. மேபி கீழ வரும். திரும்ப ஒரு இது வரும். ஐ மீன் ஷார்ட் கவரிங். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி. மந்த்லி எக்ஸ்பைரி ஆகுது மொதற்கொண்டும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமா வந்து ப்ராஃபிட் யாருக்கு கொடுக்குது? ப்ராஃபிட் செல்லர்ஸ்க்கு கொடுக்குது. பையர்ஸ்க்கு லோஸ் கொடுக்குது. அதனால தான் பையரோட லாஸ நீங்க கர்டெயில் பண்றதுக்கு தான் மார்க்கெட்ல இம்மீடியட்டா பையிங் வந்தா எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ எக்ஸிட் பண்ணுங்க. உங்களுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்றேன். நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க பையிங் பண்றீங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு ரூ. 500 ரூ. 750 ஒரு லாட்ல வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிருங்க. நீங்க போற மார்க்கெட்ல ரூ. 500 ரூ. 750 போதும். ஒரு லாட். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு கேண்டில் கீழ வந்தா போதும். உங்களோட லாஸும் போயிருச்சு, ப்ராஃபிட்டும் போயிருச்சு. போதாதுக்கு டைம் டிகேக்கு உண்டான பணமும் போயிருச்சு. நீங்க வாங்குன ப்ராஃபிட் அது ஃபுல்லா போயிருச்சு. அதே மாரி ஒரு கேண்டில் வந்து லாஸும் வந்துரும். பிளஸ் டைம் டிகே. இவ்வளோ நேரம் எடுத்து திருப்பி அதே பொசிஷன்ல தான் வந்து நீங்க எக்ஸிட் பண்றீங்க. ஸோ டைம் டிகே. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கத்துக் குடுத்துருக்கேன். ஆப்ஷன் செயின் மூலமா இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் எனி பர்ட்டிகுலர் அசெட். நீங்க எந்த அசெட்ட வேணா எடுங்க. இது நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எத வேணா இருக்கட்டும். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. கூடி சீக்கிரத்தில் அப்படி இல்லை நம்மளோட டெலிகிராம் குரூப் இந்த லிங்க் எண்டில் இந்த வீடியோ எண்டில் லிங்க்கில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஐ கேன் வெரி வெல் டேக் அ லைவ் மார்க்கெட் கிளாஸ். நம்ம லைவ் மார்க்கெட் கிளாஸும் எடுப்போம். நம்மளோட கிளாஸஸில் இருக்குது, அது கவர் ஆகும். இப்போதைக்கு கிளாஸ் எதுவும் பிளான்ட் இல்லை. டெஃபினட்டாக கூடி சீக்கிரத்தில் நம்ம கிளாஸ் பிளானில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளியராக சொல்கிறேன். மார்க்கெட் ப்ராஃபிட் எடுக்கணும்னா யூ நீட் டு பி எ செல்லர். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் செல்லருக்கு நிறைய பணம் தேவைப்படுதே சார், எப்படி சார் நான் வந்து இது பண்ணும்? எவ்ரி டெக்னிக் செல்லரோட ஹெட்ஜ் பண்ணி நீங்கள் எடுங்க. ஓகே. ஸ்ப்ரெட்டை போடுங்க, ஹெட்ஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் ப்ராஃபிட் உங்கள் பக்கம் தான். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ரைட். எனிவே see you there. Okay, so bye bye.